நாளென் செய்யும் வினிதானென் செய்யும் என நாடி வந்த கோளென் செய்யும் கொடுங்கோற்றென் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது வார ராசி பலன்கள் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் சொல்ல இருக்கிறோம். டிசம்பர் 19 முதல் டிசம்பர் 25 வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் 12 ராசிகளுக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் வாங்க. துலா ராசிக்கு இந்த வாரம் எப்படி இருக்க போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 2ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறார். குடும்பத்தில் நிம்மதி, நல்ல பண வரவு, பொருள் வரவு, சந்தோஷம். 10ஆம் இடத்தை குரு பார்க்குறார். தொழில் நல்லா சிறந்து விளங்கும். உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கு சௌகரியமான சந்தோஷகரமான ஒரு வாரம். மற்றபடி பார்க்கும் பொழுது உங்களுக்கு 6ஆம் இடத்துல குரு இருக்கிறார். எதிரிகளால் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. கடன் சுமை இருப்பவர்களுக்கு கடன் காட்சிகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி புதுசாக கடன் வாங்கிங்க வீட்டு சுப செலவுக்கு உதவும். உங்கள் ராசிநாதன் 3ஆம் இடத்தில் அமர்ந்து முயற்சி ஸ்தானத்தில் இருக்கிறார். இது மாபெரும் சிறப்புங்க. இந்த துலா ராசி அன்பர்களுக்கு ராசியில் கேது இருந்து சனி பார்க்குறதால கொஞ்சம் டென்ஷனாக இருப்பீங்க, பரபரப்பாக இருப்பீங்க, மந்திரிச்சு விட்ட மாதிரி இருப்பீங்க. மற்றபடி ஒன்றும் எந்த குறையும் கிடையாது. கொஞ்சம் குயிக்னஸ் இருக்காது. வழக்கமாக இருக்கிற ஒரு குயிக்னஸ் இருக்காது. கொஞ்சம் தடுமாற்றம் இருக்கும். அதனால் ஒரு ஸ்லோ ப்ராசஸ் இருக்கும் வேலையில். எது எப்படி இருந்த போதிலும் அது கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகக்கூடிய ஒரு அமைப்புங்க. மற்றபடி 2ஆம் இடத்தை குரு பார்ப்பது அதாவது சுப செலவுகள் செய்வீங்க, அது சுப நிகழ்ச்சிகள் நடத்துவீங்க. வெளியார் சுப நிகழ்ச்சிகளுக்கு சென்று விட்டு வர முடியும். வாக்கு சாதுரியமுடைய துலா ராசி அன்பர்கள் சிறப்பாக பணியாற்றி நல்ல சம்பாத்தியத்தை பெறுவீர்கள். மற்றபடி உங்களுக்கு பார்த்திங்கன்னா 2ஆம் இடம் ரொம்ப சிறப்பாக இருக்கிறதால நல்ல பண வரவு, பொருள் வரவு, குடும்ப மேன்மை, பொருளாதார மேன்மை கண்டிப்பாக இருக்கிறது. கணவன் மனைவி ஒற்றுமை இருக்கக்கூடிய ஒரு நிலையும் இருக்குது. 3ஆம் இடம் அப்படின்னும்போது 3ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறதால நீங்கள் வரக்கூடிய வருமானங்கள் வீட்டுக்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்களை வாங்குவீங்க. பிள்ளைகளுக்கு லேப்டாப், கம்ப்யூட்டர் வாங்கி கொடுப்பீங்க. அதையும் தாண்டி ஆடைகள், ஆபரணங்கள், பெண்களாக இருந்தால் அவங்களுக்கு தங்க நகை, வைரம், வெள்ளி போன்றவை வாங்கி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு நிச்சயமாக இருக்குங்க. 3ஆம் இடத்தில் 11ஆம் இடத்து அதிபதி 3ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறார். அப்போது உங்களுக்கு தொட்டதெல்லாம் லாபமாக வரப்போகிறது. அந்த லாபத்தை நீங்கள் நல்லா சூப்பராக சுப செலவு செய்ய போகிறீங்க அப்படின்னு சொல்லலாம். 4ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறார். அர்த்தாசிரம சனியினுடைய அதாவது அவருடைய பிரச்சனை உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். சங்கடம் தீர்க்கும் சனி பகவானை மங்களம் பொங்க மனம் வைத்தருள்வார். சச்சரவின்றி சனீஸ்வர தேவை இச்சகம் வாழ்க இன்னொரு தாத்தா. இந்த சுலோகத்தை சொல்லுங்கள். சனிக்கிழமை தோறும் எள்ளெண்ணெய் தீபம் விட்டு வாருங்க. தலைக்கு வருது, தலைப்பாயிட போகும். மற்றபடி வண்டி வாகனங்கள் செலவு வைக்கும். தாயாருக்கு தேக ஆரோக்கியம் பாதிக்கப்படும். அசையா சொத்துக்களுக்கு கூட சில செலவினங்கள் ஏற்படும். அது சுப செலவில் கணக்கு வந்துடும். மற்றபடி உங்களுக்கு பார்த்திங்கன்னா 5 குடையவன் 4 ஆட்சி பீடத்தில் இருக்கிறதால உங்களுடைய பிள்ளைகளுக்கு கூட சில இடர்பாடுகள் வரக்கூடிய அமைப்பு இருக்குது. எச்சரிக்கையாக நடந்து கொள்ளுங்கள். 6இல் குரு ஊரில் பகை என்று சொல்வார்கள். இருந்தாலும் எதிரிகள் ஓடி ஒளிவார்கள். கடன் சுமை படிப்படியாக குறையும். கோர்ட்டில் கேஸ் எதாக இருந்தால் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரும். வெளிநாடு செல்ல விரும்பும் இந்த துளாராசி அன்பர்கள் இந்த வாரம் கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்கள். நிச்சயமாக அதற்கான வாய்ப்புகள் இந்த குரு பகவானும் ராகு பகவானும் வழங்குவார்கள் அப்படின்னு கூட சொல்லலாம். கணவன் மனைவிக்குள்ளே சின்ன கருத்து வேறுபாடு வருங்க. மற்றபடி ஒன்றும் குறை கிடையாது. சூப்பரான ஒரு காலகட்டம் உங்களுக்கு. பாருங்கள், 9ஆம் இடத்தை அதிபதி புதன் பார்க்குறார். தாய்மாமன் மற்றும் மைத்துனர் வகையால் உங்களுக்கு நல்ல அனுகூலமான ஒரு காலகட்டம். அதையும் தாண்டி வெளிநாடு போகணும்னு நினைக்கக்கூடிய அன்பர்கள், அதாவது ஆன்மீக பயணம், இன்ப சுற்றுலான்ற பேரில் போனாலும் கூட உங்களுக்கு ஆத்ம திருப்தியும் சந்தோஷமும் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம்.
10ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். இது மாபெரும் சிறப்பு. சனி பகவானும் பார்க்குறார். அப்போது வேலை வந்து டைட்டாக இருந்தாலும் சிறப்பாக இருக்கும். ஒன்றும் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. ரொம்ப டைட்டாக வேலை பார்க்கக்கூடிய ஒரு நிலை இருந்தாலும் மேலிடத்துல செல்வாக்கு, சக ஊழியர்களுடைய ஆதரவு கண்டிப்பாக கிடைக்குங்க. சில பேருக்கு வந்து டெம்பரரி போஸ்ட்டில் இருக்கிறவங்களுக்கு பர்மனெண்ட் ஆகக்கூடிய ஒரு காலகட்டமாக கூட இது அமையும் அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா 12ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறார். செலவினங்கள் ஏற்பட்டாலும் சுப செலவுகளே ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க. மற்றபடி வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக போகலாம். நல்லதே நடக்கும். நன்மையே நடக்கும். இந்த துளாராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி வழிபாடு செய்யுங்கள். துளாராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் பாருங்கள் நல்ல அமக்கலமாகவே இருக்க போகுது பாருங்கள். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.